டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கோ இல்லையோ, பார்த்தா அழகா இருக்கணுங்கிற ஒரு ஆசையும், தலைமுடி நல்ல கருகருவென்று இருக்கும்போது மற்றவர்கள் அதை வியந்து பார்க்கும்போது நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு பெருமையும் யாராவது ஒருத்தருக்காவது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே, குழந்தை கூடங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஏர்போர்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அந்த குழந்தை அவங்க அம்மா பையில இருந்து தேடி ஒரு சீப்பை எடுத்துட்டு நேரா போய் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம உயரம் அளவுக்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க. நின்று 15 நிமிஷமா அந்த தலையை வாடுறான். இப்படி வாடுறான், மேல தூக்குறான், அப்படி வைக்கிறான். கடைசியில அவனோட ஹேர் ஸ்டைல ஒரு மாதிரி அவன் செஞ்சுட்டு அவன் நேரா வந்து அவங்க அம்மா கிட்ட பையில அந்த சீப்பு போட்டுட்டு, அம்மா நான் அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறான். ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். அப்போ மனிதன் பிறக்கும் போதே இன்றைக்கு அழகோட தான் இருக்கணுங்கிற எண்ணத்தோட தான் பிறக்கிறானே தவிர அழகு படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற விஷயங்கள்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு அந்த ஒரு ஆயுர்வேதத்துடைய ஒரு கூற்று அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய அளவுல அதிசயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு விஷயமா நான் இதுல ரொம்ப சொல்லணும். முன்னாடிலாம் என்னோட ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்கலாம் குழந்தை பிறந்த பிறகு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆன பிறகு தலைமுடி இறக்கத்துக்கு முன்னாடியே கொண்டு வருவாங்க. சிலர்லாம் பேர் வைக்கணும், உங்க பேரை வைக்கணும், நீங்க சொல்ற பேரை வச்சுக்கணும் அப்படின்லாம் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், அந்த குழந்தைங்க வரும்போதெல்லாம் தலையில முடி நல்லா கருகருன்னு இருக்கும். ஆனா சமீப காலமா நான் பார்க்குறேன், பறக்கிற குழந்தையே மண்டையில முடி இல்லாம சொட்டையா தான் வரதை பார்க்குறேன். எனக்கே ஒரு வித்தியாசம். அதுவும் சமீபத்துல தான் நான் கவனிச்சேன். மதுரையில ரொம்ப நாளா குழந்தை இல்லாத ஒரு தம்பதி, கிட்டத்தட்ட 17 வருடம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க நம்முடைய சிகிச்சை முறைகள்லாம் எடுத்து அழகான ஆண் குழந்தை 3.2 கிலோ பிறக்கும் போது நல்ல கொழுன்னு தங்க விக்கிரகம், அவ்வளவு அழகான குழந்தை கூட்டிட்டு வந்தாங்க. சார் குழந்தைக்கு வந்து உங்க பேரை தான் சார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க. நல்லா சிரிச்சு அழகா கன்னத்துல குழியோடு விளையாடிய ஒரு குழந்தை அது. அப்புறம் தலையில பார்த்தா மண்டையில முடியே காணும். இப்ப யோசிச்சேன் நானும், அப்படின்னா இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தையே மண்டையில முடி இல்லாம தான் பிறக்குது போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதற்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு தலைமுடி சார்ந்த வணிகம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 60,000 கோடி. உலக வணிகம் 60,000 கோடி. நம்ம யோசிப்போம், தலைமுடிக்காகவா மனுஷங்க இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு. ஆனா உண்மை அது. ஆனா அந்த 60,000 கோடியும் பயன் கொடுக்கிறதான்னு கேட்டோம்னா இல்லைன்னு தானே சொல்லணும், இல்லைங்களா? அப்ப நம்ம தலைமுடியா ஆரோக்கியமா வச்சுக்க சுலபமா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பெரிய அமௌண்ட் நம்ம செலவு பண்ணோம்னு இல்லை, சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன பண்ணா தலைமுடி வளரும். ஃபர்ஸ்ட், தலைமுடி வளரணும் அப்படின்ற ஒரு அக்கறை நம்ம எல்லாருக்கும் வேணும், இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு, நம்ம யூஸ் பண்ற பவுடர்ல கெமிக்கல் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு தலைக்கு போறோம். 40 வயதானா தலைமுடி நரைக்கிறது இயற்கை தானே. ஆனா டை அடிச்சு நான் அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தலைமுடியை அபியூஸ் பண்றோம். இந்த அபியூஸை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது. இயற்கையாக நீங்க என்ன வேணா பண்ணுங்க. வீட்டுல ஒரு செடி இருக்கா, எடுங்க, அரைங்க, தலையில பூசுங்க, போடுங்க, தப்பே கிடையாது. ஆனா கெமிக்கல் அபியூஸ் தயவு செய்து பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புக்கள், சோப்புகள் எதா இருந்தாலும் தலைக்கு போடுறதுக்கு முன்னாடி அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட முடியுமான்னு பாருங்க. 2வது, தண்ணி குடிங்க. தலைமுடி வளரணும்னா தண்ணி தாங்க பெரிய மருந்து, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்க யாரை வேணா நீங்க பாருங்களேன், அவங்களோட அக்கா தங்கையை விட அவங்களோட தலைமுடி ஹெல்தியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அழகா தலைமுடி வளர்வதை நம்ம பார்க்க முடியும். ஸோ தலைமுடி நல்லா வளரணும்னா இந்த சத்து டானிக் குடிக்கணுமா அந்த சத்து டானிக் குடிக்கணுமான்னு கேட்காதீங்க. முதல்ல தண்ணி குடிங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 300 மில்லி வெந்நீர் குடிங்க. அடுத்த ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையை வெந்நீர் குடிச்சிட்டே வாங்க. உடம்போட பேசிக் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்ப தலைமுடி ரொம்ப அழகா வளர்றதை நீங்க பார்க்கலாம், ஆரோக்கியமா இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 3வது, ஏற்கனவே சொன்னதுதான், தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். பொதுவா இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, காலையில எழுந்துக்கிறோம், 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், 6:30 மணிக்கு எழுந்துப்போம், தலையில அப்படியே ஒரு எண்ணெயை தேய்ப்போம், 5 நிமிஷத்துல கிடுகிடுன்னு குளிக்கிறதுக்கு ஓடி போயிடுவோம். பெண்கள் கூட இன்னைக்கு பரவாயில்ல, தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறாங்க. ஆண்கள்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறத நான் பாக்குறேன்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ராத்திரி படுக்கும் போதே தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க சார். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க, இல்ல கேஷாமிரத தைலத்தை பயன்படுத்துங்க. இன்னைக்கு தலைமுடின்னு விற்கக்கூடிய வணிக ரீதியாக இருக்கக்கூடிய எந்த எண்ணெயை வேணா நீங்க பயன்படுத்துங்க. தலைக்கு அந்த எண்ணெயை நல்லா பூசுங்க. ராத்திரி படுக்கும்போது பூசிட்டு படுங்க. காலையில சீயக்காய் போட்டு, வீட்டில் அரைக்கக்கூடிய சீயக்காய் போட்டு தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணுங்க. இதை ரெகுலரா செய்யுங்களேன். உங்க தலைமுடி கொட்டவே கொட்டாது, கருப்பா கண்ணங்கரையல்னு இருக்கும். அடர் கருப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னே தெரியாது. அவ்வளவு கருப்பாக தலைமுடி மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். 4வது ரொம்ப முக்கியமானது, புரோட்டீன்ஸ் இல்லைன்னா தலைமுடி இல்லைங்க. கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பயறு வகைகள், வெந்தயம், இது சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சு முளை கட்டி அதை தினசரி உணவிலேயே ஒரு பழக்கமாக வைத்திருப்பவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கணும். ஆனா இன்றைக்கு யாராவது பயறு வகைகள், முளை கட்டிய பயறு வகைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம யாராவது இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? புரோட்டீன் ட்ரிங்க் சாப்பிடலாமா, புரோட்டீன் பவுடர் சாப்பிடலாமான்னு தான் கேட்கிறோமே தவிர, இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிப்பதற்கு இயற்கை உணவாக நாம் புரதங்களை சாப்பிடுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? ஸோ புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சாலே நம்ம ஆரோக்கியத்துல பெரிய மாற்றம் வருவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவுல தலைமுடி ஆரோக்கியமும் மேம்படுவதை பார்க்க முடியும். நான் பொதுவா அட்வைஸ் பண்றது, 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்றதுதான். அப்போ 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், தசைநார்கள் மட்டும் பலப்படுறது கிடையாதுங்க. மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய தலை முடியும் ஆரோக்கியமாக வளர்றத பார்க்க முடியும். 5வது, தூக்கமே தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பெரிய மருந்துங்க. நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு 35-40 வயதுல இருக்கவங்க, நீங்க உங்களுடைய குழந்தை பருவம், அதாவது நீங்க ஹையர் செகண்டரி முடிச்சு ஒரு காலேஜுக்காக வெளியில படிக்க போறதுக்கு முன்னாடி வரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர்களுக்கு நல்ல உறக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைமுடி ஒரு துளி கூட குறையாம இருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நாங்க என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் திருப்பதி பெருமாளுடைய ஒரு பெரிய பக்தர்கள். என்னுடைய பாட்டி பேரு கோவிந்தம்மாள், என்னுடைய இன்னொரு பாட்டியோட தாத்தா பேர் ஏழுமலை. அவ்வளோ பெரிய ஹார்ட்கோர் டிவோட்டிஸ். ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க ஊர்ல இருந்து திருப்பதி வெறும் ஒரு 2 மணி நேரம் ஜேர்னி தான். ஒவ்வொரு மாசமும் என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மொட்டையை போட்டுருவாங்க. மாசம் தவறாம மொட்டை போட்டிருக்கேன். புரட்டாசி மாசம் ஆனா இந்த ஊர்ல என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு மொட்டை போடுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் உன்னோட தலைமுடியோட பார்த்ததை விட மொட்டையா பார்த்தது தாண்டா அதிகம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த மொட்டை போடுறவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னடா சாப்பிட்ற, உன் தலைமுடி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, பிளேடு போட்டா ஒரு பிளேடு கால் முடிய கூட எடுக்க முடியல, பிளேடை மாத்துற அளவுக்கு மழுங்கி போகுது, உன்னோட தலைமுடி முடி மாதிரியே இல்ல, கம்பி மாதிரி இருக்குடா அப்படிம்பாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க சாப்பிட்ட புரோட்டீன்ஸ் தாங்க. அவ்வளவு புரதம் சார்ந்த உணவுகள்ங்க. டிப்பிக்கலா பாத்தீங்கன்னா தாவர வகை சார்ந்த புரோட்டீன்ஸ் எங்க வீட்டுல காலையில 11 o'clock பொதுவாவே பாத்தீங்கன்னா பச்சைப்பயிறு வீட்டுல இருக்கும். வாரத்துல குறைஞ்சது 4 நாட்களுக்கு விதவிதமான கொண்டை கடலை இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் அந்த காலத்துல. நாங்கெல்லாம் அதீதமா தீனி சாப்பிட்ற ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். காலை உணவு சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஏதாவது வயிற்றுக்குள்ள போலன்னா உடனே அந்த காலத்துலாம் ஒரு டென்ஷனே வரும் குடும்பத்துல. அப்பெல்லாம் எங்க பாட்டி அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா நாள் ராத்திரியே பயிரை ஊற வச்சு காலையில வேக வச்சு கரெக்டா வச்சிருவாங்க. ஒரு நாள் நிச்சயமா சனிக்கிழமைனா கொள்ளு இருக்கும், சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ அந்த பயறு வகைகள் பெரிய அளவுல தலைமுடியை உறுதிப்படுத்தியது. நான் காலேஜ் படிக்க வந்த பிறகு, பாட்டி போன பிறகுலாம் அந்த மாதிரி உணவு கொடுக்கவே ஆட்கள் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டையில பாதி முடி இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ புரத உணவுகளை நீங்க எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். தூக்கம் அதே போல மிகச்சிறந்த ஒரு விஷயங்கிறதுனால தூக்கத்துக்கு கவனம் எடுக்கணும். 6வது, இன்றைக்கு தலைமுடி அப்படிங்கிறது எலும்பு சத்து, இரும்பு சத்துடைய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால, தலைமுடி இறந்து போன செல்களுடைய ஒரு நீட்சி அப்படிங்கிறதுனால, நரம்பு மண்டலமற்று உயிரற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில தலைமுடி இருக்கிறதுனால, இன்றைக்கு எலும்பு சத்து, இரும்பு சத்தை
அதிகரிக்கக்கூடிய உணவுகள் தலைமுடி வளர்ச்சிக்கு பெருசா உதவி செய்யும். பேரிச்சம்பழம், திராட்சை, ஆப்ரிகாட் பழம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்தோம்னா தலைமுடி நல்ல கருமையா வளருவதையும் ஆரோக்கியமா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். 7, இன்றைக்கு எப்படி புரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமோ கொழுப்பு ரொம்ப முக்கியங்க. அனிமல் ஃபேட்னு சொல்லக்கூடிய பால் சார்ந்த உணவுகள். அதே போல அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் கவலைப்படவே வேண்டாம். கோழி இறைச்சி, மீன், தேவைப்பட்ட ஆடு ஈரல், மண்ணீரல், ஆடுடைய மூளை சார்ந்த உணவுகள் இது அனைத்துமே தலைமுடி வளர்ச்சிக்கு அவ்வளவு நல்ல பயன் கொடுக்கும். நம்ம மேலை நாடுகள்னு பார்க்கிறோம், ரஷ்யா பார்க்கிறோம், அமெரிக்கா பார்க்கிறோம், ஆப்பிரிக்கன்ஸ் பார்க்கிறோம். இதுல ஆப்பிரிக்கன்ஸ் பொதுவாகவே கலாச்சாரமாக அதிகமான தலைமுடி வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்களோட கலாச்சாரமாகவே அதை ஷேவ் பண்ணிடுவாங்க. அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அமெரிக்க நடிகரை பார்த்தாலும் மண்டை சொட்டையா தான் இருக்கும், பெருசா இருக்காது. ஆனால் ரஷ்யா நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தலைமுடி அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்க முடியும். அதுவும் ரஷ்யன் ஆக்டர்ஸ் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீளமான தலைமுடி, கருமையான தலைமுடியோட இளமையோட இருக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளிருக்கு அவனோட ஸ்டேபிள் ஃபுட்டே நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான். கால உணவே பீஃப் தான் சாப்பிடுவாங்க. 2 ரொட்டிக்கு நடுவுல வேக வச்ச மாடு இறைச்சி துண்டை வச்சுதான் சாப்பிடுவாங்க. கொலஜன் சொல்லக்கூடிய ஒரு சத்து, மாடுடைய எலும்பு இறைச்சியை வேக வச்சு எடுக்கும்போது சூப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சத்துக்கு பேரு தான் கொலஜன்னு பேரு. இந்த கொலஜன் சூப்பு மாதிரி தலைமுடியை வளர வைக்கிறதுக்கான பெரிய மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. அசைவ உணவு தான். ஆனா யாருக்கெல்லாம் தலைமுடி நல்லா இருக்கணுமோ ஆட்டுக்கால் சூப்பை சாப்பிடுங்க. இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பை சாப்பிட்டீங்கன்னா போதும், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. தலைமுடி சும்மா கருகருவென்று வளர்ந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு இன்னும் பெருசா என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மன அமைதியும் தேவைங்க. இன்னைக்கு மண்டையில இருக்க முடிய பிச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் இருந்ததுன்னா தலைமுடி வளருமா? நம்ம நினைக்கிறோம், சார் நான் 12வது படிக்கும் போதே எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு சார்மாங்க. இன்னைக்கு 12வது படிக்கிற பையன் தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய டென்ஷன் இன்னைக்கு ஒரு தொழிலதிபருக்கு கூட கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த நீட் பரீட்சையும் இன்ஜினியரிங் என்ட்ரன்சஸும் அப்பா இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையே அவங்க முடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த பிள்ளைங்களுடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். அந்த மன உளைச்சலை நம்ம குறைக்கணும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பிரசவமான பெண்ணுக்கு பிரெக்னன்சி ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும். குழந்தை பிறந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அம்மா வீட்லயே பொண்ணு சண்டை போட்டு புருஷன் வீட்டுக்கு கோச்சிட்டு போவா. நம்ம யோசிப்போம், என்ன பொண்ணுக்கு இவ்வளவு நம்ம செய்யறோம், பிரச்சனை பண்றாளே. இல்ல புருஷன் கூட ஒரு வம்பு சண்டை எடுத்து புருஷன் வீட்டுக்கே போக மாட்டா, அம்மா வீட்லயே உட்காந்துருப்பா. நம்ம யோசிப்போம், அம்மா தான் ஏதோ சொல்லி கொடுத்து பொண்டாட்டி வீட்டுல விடாம பண்ணிட்டாங்க போல இருக்கு அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை சந்தேகப்படுவோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரசவ காலத்துக்கு பிறகு பெண்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு பிரெக்னன்சி ப்ளூன்னு பேரு. மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பய உணர்ச்சியினால் வரக்கூடிய மிகப்பெரிய மனநோய் அது. இந்த மனநோய் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கும். பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய பெண், ரொம்ப அமைதியோட மகிழ்ச்சியோட போன பெண் திரும்பி வரும்போது இந்த 1 வருஷ காலத்துல நீங்க பண்ண தவறுகளை எல்லாம் பட்டியல் போட்டு சண்டை போடணுங்கிற ஒரு பெரிய அஜெண்டாவோட கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு சண்டை நடந்து பிரிதல் ஏற்படும். அப்ப அந்த அளவுக்கு மன உளைச்சலோடு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணால் ஏற்படுகின்ற மன உளைச்சலோடு அந்த ஆண் இருக்காருன்னா அவங்க 2 பேருக்கும் மண்டையில முடி இருக்குமா? நிச்சயமா முடி இருக்காதுல்ல. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு தலைமுடி கொட்டுறதுக்கு ரொம்ப பெரிய காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், தியானம் பண்ணுங்க. 10th ரொம்ப முக்கியமானது சார். இந்த 9 விஷயமும் என்னால பண்ண முடியாது. நான் சைவம், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், நான் பால் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது, என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியாது, என்னால தூங்க முடியாது. சிம்பிளா எனக்கு ஏதாவது சொல்லுங்க. கேஷாமிருத கேப்சூல் மற்றும் மாத்திரைகள் மற்றும் எண்ணெய். ஏன்னா சத்து இன்றைக்கு இல்லாம தலைமுடி வராது. முதல்ல அதுல ஒரு கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கணும். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுனால தலைமுடி வளருமா? வளராது. ஆனா உடல் சூடு குறையும் போது, தலை ஆரோக்கியமாக இருக்கும்போது தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதே போல சத்துக்கு இந்த கேஷாமிருத மாத்திரைகளை உட்புறமாகவும் வெளிப்புறமாக கேஷாமிருத தைலத்தையும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஃபீனிக்ஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அமெரிக்கால ஃபீனிக்ஸ்ல. அந்த அம்மா பெப்சி கம்பெனியில டாப்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியர்.
அந்த அம்மா இங்க வரும்போது பாத்தீங்கன்னா மன வருத்தத்தோட வந்திருந்தாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோயின் காரணமாக அவங்களுடைய தலைமுடி அதிகமாக கொட்டி விட்டது. அப்போ ஒரு மீட்டிங் போறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டு போவாங்க. தலையில எவ்வளவு முடி இருக்குங்கிறத அவங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தோடு என்ன வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வருட சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி 40 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. அவங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய டாப் தலைமுடி சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள், மருத்துவ முறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எல்லாமே ஃபெயிலியர். அவங்க வந்து வரும்போது என்கிட்ட ஒரு நோட் கொண்டு வந்தாங்க. 4.5 கோடி ரூபாய் வந்து அவங்க செலவு பண்ணியிருந்தாங்க தலைமுடி வளர வைக்கிறதுக்காக. எல்லாம் ஃபிளாப், எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னு வந்திருந்தாங்க. நம்ம மருத்துவமனைக்கு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் நான் ஒரு டீடாக்ஸ் கொடுத்தேன். உள்ள இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த கழிவுகள் போட்டோன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணது 2 மருந்து தான். கேஷாமிருத மாத்திரை, கேஷாமிருத ஆயில். அதோட மொத்த விலையே பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் கூட கிடையாது. அவங்களுக்கு பயங்கர கோவம் என் மேல. ஏங்க, ஒருத்தர் ரெஃபர் பண்ணி நான் வந்த ஃபிளைட் டிக்கெட்டே 3 லட்சம் ரூபாங்க, விஐபி கிளாஸ்ல வரேன் நான். நீ ஒரு 1500 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்து இதை சாப்பிட உனக்கு தலைமுடி வந்துடும் சொல்றியே, நான் மென்டலா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் சொன்ன ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடியது மருந்து மட்டும் இல்லம்மா, நீங்க லைஃப் ஸ்டைல்லாம் என்னென்ன மாற்றம் பண்ணணும், நீங்க 3 months யூஸ் பண்ணுங்களேன். 4.5 கோடி ரூபாய் செலவு பண்ணவங்களுக்கு 4500 ரூபாய் செலவு பண்றது பெரிய விஷயமா, பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அமிச்சேன். ஆனா 3 months கழிச்சு திருப்பி வந்திருந்தாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? நம்ம இந்திரா காந்தி மாதிரி அவங்களுக்கு தலைமுடி நல்லா கருகருன்னு வளர்ந்து அவங்களுடைய காதை மறைக்கிற அளவுக்கு வளர்ந்துருந்தது. ரொம்ப அழகா மாறி வந்திருந்தாங்க. இன்றைக்கும் எனக்கு அவங்களோட சர்க்கிள்ல யாருக்கெல்லாம் தலைமுடி பிரச்சனைனாலும் அவங்க உடனே ஃபிளைட் டிக்கெட் பிளாக் பண்ணி, நீ போய் சாரை பார்த்துட்டு வா, அவர் என்ன சொல்றாரோ செய்ய, தலைமுடி முளைச்சிடும்னு சொல்லி அனுப்புவாங்க. அத்தனை பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ் கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, கேஷாமிருத மாத்திரைகளும் கேஷாமிருத எண்ணெயும் தான். அதனால இந்த 10 விஷயங்கள்ல 9 விஷயம் உங்களால பண்ண முடியும்னா, இந்த கேஷாமிருத மாத்திரையோ எண்ணெயோ உங்களுக்கு தேவையில்லை. முடியலன்னா அதை நீங்க பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இந்த 10 விஷயங்களை ஒரு 1 month நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஹேர் ஃபால் எப்படி குறையுதுன்னு பாருங்க. ஒரு 3 months இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஹேர் டென்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, தலையுடைய வழுக்கை எப்படி மறைந்திருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. கேள்விகள் இருந்தா கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதற்கு பதில் எழுதுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.